பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நாம அவருடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள் கட்டாயமாக அவர் சித்தத்தை அறிய வேண்டும். சித்தம் என்றால் என்ன? அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து இருக்க வேண்டும். அறிவது மாத்திரமல்ல, அறிந்து அதை நாம் நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட, அவர் யார்? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக இயேசு என்ற பெயர்ல மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் அவர் பேசும்போதோ, அவர் எல்லா காரியங்களும் செய்யும் போது, மனுஷகுமாரனா இருக்கும்போது இந்த பூமியில நான் எதுவுமே என் சுயமாய் செய்யவில்லை, பிதா கற்பித்தபடியே நான் செய்கிறேன் என்று அவர் கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா பிதாவுக்கு பிரியமானதே நான் செய்கிறேன், ஆனா எனக்கு பிரியமானதை நான் செய்யாம பிதாவின் சித்தத்தின்படியே நான் செய்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் சொல்வதை பார்த்திருப்போம் இல்லைங்களா, கேட்டிருப்போம். அதே போலதான் நாமும் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற நாம கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பது அறிவது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். இதை செய்தால் மட்டுமே நாம் இயேசுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இன்றைக்கான படிப்படை தேவனுடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாக நாம் முடிவர நிலைத்திருந்து எப்படி அந்த ராஜ்யத்துல பிரவேசிப்பது என்பதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற படிப்பினை. வாசிக்கலாம். 1 யோவான் 2:17 வாசிக்கலாம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். ஆமீன். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா விதமான பாவக்கரைகள், அதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது என்று வசனம் அநேக இடங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில இருக்கிற பாவத்துக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. அதுதான் 3ஆம் உலக போறதுல அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் வருவதற்கு முன்பாக இந்த பூமி சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. அது என்னைக்குமே நிலைத்திருக்க போவதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி இருக்குமானால் இந்த பூமி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறார். அதற்கும் அவர் காலம், சமயம் எல்லாவற்றையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கான காலகட்டத்தில் முடிவுல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அவருடைய வருகை ஒருவேளை ஒரு 2027க்குள்ள வருகை இருக்குமானால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனால் நாம் இயேசுவின் பிள்ளைகள், அந்த சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக, அந்த ரகசியத்தை அறிந்த பிள்ளைகளாக நாம் நடக்கிறோம் இன்னைக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இயேசு வருகையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் தெய்வ சித்தம். இப்ப நம்ம பார்க்கிறோம், உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ உலகமும் அதன் பாவமோ அதன் இச்சைகளுக்கோ ஒரு முடிவு வைத்திருக்கிறார். அது ஒளிந்து போகும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அதே போலதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் என்றால் என்ன? இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில வார்கள, இந்த மாம்சல் வார்கள நாட்கள் மாத்திரமல்ல, இயேசுவின் வருகை பின்பாக அந்த மகிமை சரீரம் அடைந்து என்றென்றைக்கும் சதா காலமும் நான் அவரோட இருக்க போறோம். இதுதான் நமக்கு கிடைக்க போற பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமானது என்னவென்றது அறிந்து அது செய்ய வேண்டும். அறிவது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆனா இதை நிறைவேற்றுவதற்கு முதல்ல நமக்குள்ள ஒரு சில காரியங்களை சரி செய்து கொள்வது அவசியம். சித்தத்தை அறிந்திருக்கிறோம், அநேக வசங்களை நம்ம ஆராய்ந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்ன என்று நம்ம அநேக படிப்பு நிலையில நம்ம பார்த்திருக்கிறோம் கூடும் இல்லைங்களா? அவருடைய சித்தம் என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரியுது. அநேக வசங்களை ஆராய்ந்து பார்த்திருப்போம். அறிவது மாத்திரமல்ல, அதை எப்படி கை கொள்வது, கை கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது ஒவ்வொரு வசனமாக பார்க்கலாம். நம்ம முதல்ல அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானதை அறிந்து அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால், நமக்குள்ள முதல்ல என்ன மாற்றுதல் இருக்க வேண்டும்? சுயம் சாக வேண்டும். அந்த சுயநலத்துல நம்ம விட்டு போக வேண்டும். அதே போல நம்ம பேசுகிற வார்த்தைக்கு சுயமா பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கலாம். முதல்ல இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனா இருக்கும்போது அவர் எதுவுமே சுயமா பேசவில்லை. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்ப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 வாசிக்கலாம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன்.
ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆமேன். ஆமீன். நான் சுயமாய் பேசவில்லை. ஏசப்பா சொல்றாரு, நான் எதுவுமே என் சுயமா பேசல. அவரால் பேச முடியும். ஏன்னா அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வந்திருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆனா மனுஷகுமாரன் இருக்கும்போது அவர் தம்மை முற்றிலுமாக தாழ்த்தி, நான் எதுவுமே சுயமா பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்று, உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பிதா கட்டளையிட்டபடியே நான் பேசுகிறேன்னு சொல்லி இயேசப்பா சொல்லார். அதனால என்ன, பிதான்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு, குமாரனும் இன்னொருத்தர் இருக்கிறாரு என்ற அர்த்தமா இல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கும் இருக்க முடியும். அவர் பரலோகத்தில் இருக்க முடியும், ஒரே சமயத்துல பூமியில இருக்க முடியும். அப்படின்னா பிதாவாக அங்க இருக்கிறாரு, குமாரனாக இங்க பூமியில பேசிக்கொண்டு இருக்கிறாரு, மனுஷகுமாரனாக. அந்த ஒரே தேவன் தான் சொல்றாரு, நான் எதையுமே சுயமா பேசவில்லை என்று தன்னை தாழ்த்தி மனுஷகுமாரனா பேசுகிற வார்த்தை தான் இது. அப்படின்னா மனுஷனாக நான் சுய சிந்தனையோட நான் பேசாம, பிதா எனக்கு என்ன பேச வேண்டும் என்று கற்பித்தாரோ அதன்படியே நான் பேசுகிறேன். அது எனக்கு கட்டளையா கொடுத்தாரு. அப்போ பிதா கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்து பேசினார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்ம கட்டளையிட்டபடியே நாம் பேச வேண்டும். அதுதான் பாக்குறோம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அப்ப பிதா கற்பித்த கட்டளை அது எப்படிப்பட்டது? அது சாதாரண வார்த்தை அல்ல, அது நித்திய ஜீவனா இருக்குது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன். நான் எதுவுமே சுயமா பேசவில்லை. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் பேசுவதா. நாமும் கூட இயேசுக்களை இட்டாரோ அதன்படியே நாம பேச வேண்டும். நம்ம சுயமா பேசக்கூடாது. அப்ப சுயம் சாக வேண்டும். சுய மாம்ச இச்சையோட நம்ம பேசக்கூடாது. அப்ப மாம்சத்தோடு இருந்தால் சுயமா பேசுவோம். ஆவியில் நடத்தப்பட்டு இருந்தால் நாம் சுயமா பேசாம கர்த்தர் கற்பித்த கட்டளைகளை நாம் பேசுவோம். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். ஆமென். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா இங்கதான் சுயம் சாக வேண்டும். ஏன்னா மாம்சத்தில் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா சுயமான சிந்தனைகளா இருக்கும். அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க செய்யற காரியங்கள் எல்லாமே சுயமா இருக்கும். அப்போ மனுஷன் சுயத்தனமா நடந்து கொள்ளாம என்ன பண்ணமா, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக உன் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும், மற்றவர் பார்க்க வேண்டும், எல்லாரும் புகழ வேண்டும் என்பதற்காக நம்ம சுயநலத்தனமா இந்த காரியத்தை செய்யக்கூடாது. தர்ம காரியத்தை செய்தா என்ன நடக்குமா? பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதாவினத்தில் உங்களுக்கு பலன் கிடையாது. அப்ப செய்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி செய்யாமல் இருப்பது நல்லம். அதனால ஏசப்பா சொல்றாரு, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களில் வீதிகளிலும் செய்வது போல. ஏன்னா அந்த மாயக்காரர் அன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அப்படிதான் இருந்தாங்க. எல்லாரும் காண வேண்டும் என்று மெச்சிக்கொள்வது என்பதற்காகவே அவர்கள் தங்கள் தர்மத்தை செய்தார்கள் என்று பார்க்க முடியும். உனக்கு முன்பாக தாரை ஊதியாதே. எல்லாருக்கும் போய் சொல்றதுதான் தாரை ஊதியது. ஊருக்கே சொல்றது, இங்க பாரு எல்லாருக்கும் தர்மம் செய்யறாருபா, எல்லாரும் காணுங்கன்னு சொல்லி ஊருக்கு தாரை ஊதாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாக சொல்லுகிறேன். ஆனா நம்ம என்ன செய்யணுமா, எப்படி செய்யணுமா? நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு, யாருமே பார்க்காதபடிக்கு இயேசு மட்டும் தான் பார்க்கணும். அப்ப நம்ம தர்மம் செய்யும் போது யார் நம்மை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பார்க்கணும். எப்படி செய்யணும்? அந்தரங்கமா செய்யணும், மறைமுகமா, யாரும் மெச்சிக்கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் பார்க்கிற மாதிரி நம்ம செய்யணும். அதான் சொல்றாரு, உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்படிதான் நம்ம செய்யணுமா. அப்போ வெளியரங்கமா அதாவது சுயமா இந்த காரியங்களை செய்யாம கர்த்தர் பிரியப்படுற மாதிரி தான் செய்யணும். அப்போ இது கர்த்தர் சித்தம். எது?
அந்தரங்கமா நம்ம தர்மம் செய்யறது கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. ஆனா நம்ம போயிட்டு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி பண்ணா பலன் கிடையாது. ஆனா இப்படி செஞ்சா, தர்மம் செஞ்சாக்கா அந்தரங்கத்துல என்ன கிடைக்குமா? ஏசப்பாவை சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இன்னைக்கு நம்ம அதை செஞ்சோம்னாக்கா வெளியரங்கமாய் நாளைக்கு நமக்கு அந்த பலனை கொடுப்பாரு. அதனால நாம செய்யும் போது சுயநலத்தனமா நம்ம அதை செய்யாம நாம கர்த்தரை பிரியப்படுத்துற வகையில தான் நம்ம அதை செய்ய வேண்டும். அப்ப நம்ம சுய மகிமை தேடக்கூடாது இல்லைங்களா? அதுதான் அந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 42, 43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆமென். ஆமேன். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட சிலர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்களா? சுய மகிமை தேடுகிற ஜனங்களா இருந்தாங்களாம். ஆகிலும் அதிகாரிகளில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது அன்னைக்கு அவங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் என்ன பண்ணாங்க? அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். அவங்களும் ஒரு பயம், நம்ம இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணினா நம்மளை தள்ளிடுவாங்க, ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற பயத்துல அறிக்கை பண்ணாமலே. விசுவாசம் இருக்குது ஆனா அறிக்கை பண்ணல. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். அப்ப எதை விரும்பினாங்க? சுய மகிமை தான் விரும்புறாங்க. தேவனால் வருகிற மகிமையை விரும்பவில்லை. அப்ப அந்த இடத்துல சுயம் சாகல, சுயநலம் நடக்கிறதுனால அவங்களுக்கு விசுவாசம் இருந்து ஆனா அறிக்கை பண்ணாம போயிட்டாங்க. அதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமேன். ஆமேன். பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். பொய்க்கெல்லாம் ஹெட் யாரு? அவன் தான் இல்லைங்களா? அப்ப ஒருத்தர் பொய் பேசினா யாரு கீழே இருக்கிறான்? பிசாசு கீழே இருக்கிறான். அதனால பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அவன் பொய் பேசும்போது எப்படி பேசுவான்? தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவானாம். அப்போ அவன் சுயநலத்தனமா பேசுவான். சுயமாய் பேசுகிறவன் தான் பிசாசு. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பொய் பேசுவான். ஆனா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவன்னு சொல்லி ஏசப்பா அவங்களை பார்த்தா அன்னைக்கு கடிந்து கொண்டாரு. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்களா? உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே செய்ய மனதா இருக்கிறீர்கள் அப்படின்னா பொய் பேச அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அதனால அந்த இச்சையின்படிதான் நடக்கிறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு எச்சரித்தார் ஆண்டவர் அவங்கள. அதனால அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். யாரு? பிசாசு ஆதி முதற்கொண்டு கொலைபாதகன் அவன். ஏன்னா சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். அப்போ சத்தியம் இல்ல ஒருத்தர்கிட்ட இல்லைன்னாக்கா அவன் யாருக்கு பிள்ளையா இருப்பான்? பிசாசு பிள்ளையாதான் இருப்பான். அதான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால்னு இருக்குது. அப்ப பிசாசு கிட்ட சத்தியம் கிடையாது, பொய் தான் இருக்கும். அப்ப பிசாசை பின்பற்றுறவங்க என்ன இருக்கும்? பொய் தான் இருக்கும். பிசாசை பின்பற்றவன் சத்தியம் இருக்காது. ஏன்னா சத்தியம் அவன்கிட்ட இல்லையே. அப்ப சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் சத்தியத்துல நிலை நிற்க முடியாதனால அவன் பொய் பேசும்போது எப்படி பேசுவானா? தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்த காரியங்களை தான் சுயநலத்தனமா பேசுவான். ஏன்னா அவன் சுய மகிமை தேடுறவன் தான் இல்லைங்களா? அதனால அவன் அப்படிதான் நடந்து கொள்வான். அதனால் நாம இந்த சுயத்தை வெறுக்க வேண்டும். சுயத்தை பேசக்கூடாது, சுயமா நடந்து கொள்ளக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை அறிந்து, இது கர்த்தருக்கு பிடிக்குமா என்று அறிந்து அதன்படியே செய்ய நாம நடக்க வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-15. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். பாருங்க, நம்ம எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது அழகா. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போவோம், இன்ன பட்டணத்துக்கு நான் போறோம்பா,
அங்க போய் வந்து 1 வருஷம் தங்குறேன், நல்லா ஒரு பெரிய வியாபாரம் செய்யறேன், நல்ல வியாபாரம் செய்து சம்பாதித்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாது, இன்று இரவு என்ன நடக்கும் தெரியாது இல்லைங்களா? ஆனா கொஞ்ச காலத்தை தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போல் இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பேசணுமா? ஆண்டவருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் எப்படி பேசணுமா? ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால், சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணமா? என்னென்னது செய்வோம் என்று சொல்ல கடவோம். இப்படிதான் நம்ம பேச வேண்டும். அப்ப இந்த இடத்துல சுயம் சாகுது, சுயமா பேச போறதில்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம பேசுறோம்னு சொல்லிதான் அர்த்தம் இல்லைங்களா? ஆண்டவருக்கு சித்தமானால், கர்த்தர் பிரியப்பட்டார்னா, அவர் சித்தம் இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? உயிரோடு இருந்தா மட்டுமே அவர் சித்தப்படி நாம இன்னென்னதை செய்வோம். இப்படிதான் நம்ம பேச வேண்டும். அப்ப இயேசுவின் பிள்ளைகள் அத்தனை பேரும் சுயமா பேசாம, ஏன்னா தாவீது அப்படியே நடந்து கொண்டா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றமானவன். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நினைத்தாரோ அதெல்லாம் தாவீது நிறைவேற்றினான்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது வந்து விசாரித்து, அவன் சுயநலமா எதோ முடிவு எடுக்காமல், அவன் ராஜாவா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. அதனால கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா, நான் இந்த யுத்தத்துக்கு போட்டோமா, எதிரிகளை முறியடிக்கட்டோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து ஒவ்வொரு காரியமும் செய்கிற மனுஷனா இருந்தான். அதனால அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான் என்று பார்க்க முடியும். அதே போலதான் நாமும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, நான் இந்த வீட்டை வந்து தேடுறேன், எனக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு, நான் அதை தேடுறேன்னாக்கா முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு சமாதானமான அந்த இடத்துல வந்து காரியங்கள் இருக்குதா, கர்த்தர் விரும்பத்தக்கதாக அந்த வீடு இருக்குதா அப்படின்ட்டு விசாரித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்து அதை போய் தேடி சமாதானமா இருந்தா அது நமக்கு வாய்க்க செய்வார். அப்ப நம்மளே நம்ம மாம்ச முயற்சி செய்தால் அது நாளைக்கு நமக்கு ஒரு கண்ணிய போலதான் இருக்கும், இடர்களா இருக்க போகுது இல்லைங்களா? அப்போ சமாதானமான வாழ்க்கை செய்ய வேண்டும்னா முதல்ல விசாரித்து அந்த காரியம் செய்தால்தான் நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் தேடுறேன், அந்த வீடு எனக்கு கிடைக்கட்டும், ஒருவேளை அவர் சித்தமானால் நான் அந்த வேலையை தேடுறேன், அவருக்கு சித்தமானால் இந்தந்த காரியங்களை செய்கிறேன் என்று முதல்ல கர்த்தரை வைத்துதான் முன்வைத்துதான் நம்ம செய்ய வேண்டும். வாசிக்கலாம் பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 3-5. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமேன். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவது. ஏன்னா நாம் இயேசுவின் பிள்ளைகள். ஒருபோதும் நம்ம சிந்தையில வந்து வலது பக்கம் இடது பக்கம் சாயக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். இயேசு அறிந்திருந்தும் கூட நாம கற்பனை கை கொள்ளாம, வசனம் தெரியாம நடந்திருந்தோம். ஆனா இன்று நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால நம்ம ஒருபோதும் வலது பக்கத்திலையும் இடது பக்கம் சாயக்கூடாது. அவர் சிந்தை மட்டுமே நமக்கும் இருக்கணும். அவர் என்ன சிந்தித்தாரோ அதே போல நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு காரியங்களும். அப்போ ஒன்றையும் வாதிலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல், பெருமைக்காக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அதே போல எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மையினாலே, மனத்தாழ்மை தான் அதிகமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷகுமாரன் பூமியில இருக்கும்போது கூட அவர் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார் சொல்லி பார்க்க முடியும் இல்லைங்களா? எது வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை முழுவதுமாக தாழ்த்தி நடந்து கொண்டார். அவர் கர்த்தர் தான், அவர் தேவன் தான். ஆனாலும் கூட தாழ்மையோடு நடந்து நமக்கு எல்லாவற்றையும் முன்மாதிரியா காண்பித்து அவர் நடந்து போனார் சொல்லி பார்க்க முடியும். அதே போல தாழ்மையினாலே ஒருவர் எப்படி இருக்கணுமா? தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவோம். அப்படின்னா என்னோட அந்த சகோதரன் அவர் பெட்டர்ன்னு சொல்லிதான் நம்ம நினைக்கணும். என்னைக்குமே நான் பெட்டர்ன்னு நினைக்காம, அந்த சகோதரன் என்னோட அழகா பேசுறாரு, அவர் நல்லா போதிக்கிறாரு, அவருடைய தமிழ் உச்சரிப்பு என்னோட பெட்டரா இருக்குதுன்னு அப்படிதான் வந்து மேன்மையாக எண்ணணும். அவரோட நான் ரொம்ப அழகா பேசுறேன், நான் தான் வந்து ரொம்ப அவரோட பெட்டரா பேசுறேன் அப்படின்னு நினைக்காம, தங்களிலும் மேன்மையாளாக எண்ண கடவீர்கள். இப்படிதான் நம்ம அந்த மனத்தாழ்மை வைத்துக் கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ அவனவன் தனக்கானவே அல்ல பிறருக்கானவர்களே நோக்குவானாக. அப்ப சுயம் இங்க சாகுது, சுய இச்சை இருக்காது அப்ப நமக்குள்ள. அப்ப எனக்கு பிடிக்கும், நான் இது செய்யறேன் அப்படின்னு நினைக்காம, அந்த பிரதர் அவருக்கு என்ன பிடிக்கும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இப்படி செஞ்சா அவர் பிடிக்குமா அப்படின்னு தான் நினைக்கணும். அப்ப கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட சிந்தை தான் இருந்தது. அது
அவர் முழுவதுமாக தாழ்த்தி நடந்து கொண்டார். அந்த மக்களை பிரியப்படுத்தும் அல்ல, அந்த மக்களை பிரியப்படுத்தும் சொல்லி இல்ல, பிதாவை பிரியப்படுத்தணும் என்பதற்காகவே ஒவ்வொரு காரியம் நிதானித்து அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ சுயம் சாக வேண்டும், சுயமா பேசக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம். எபேசர் 5:17 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். எனக்கு தெரியாது கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், இப்படி செஞ்சாதான் பிடிக்குமா அப்படின்னு தெரியாதுன்னு ஒருபோதும் சொல்லவே முடியாது. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணர்வு இருக்க வேண்டும், கண்டிப்பா, கட்டாயமாக. அதனாலதான் நீங்கள் மதியற்றல போல இருக்காம அதை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் கடிஞ்சுக்கிறாருங்க. அப்போ அடுத்தது முக்கியமா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல அவருடைய பெரிய சித்தம், அதாவது பரிபூர்ணமான சித்தம், அதை நாம் அறிந்து கொள்ளும். கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய நன்மை என்னன்னு சொல்லி அறிய வேண்டும். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. அப்போ இயேசு கிறிஸ்துடைய நன்மை என்ன, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நம்ம பகுத்தறிய வேண்டும். அந்த பகுத்தறிகிற அந்த ஞானம் கட்டாயமா நமக்கு இருக்க வேண்டும். அப்போ இயேசுவை அறிந்த பிள்ளைகளா இருக்க நமக்கு அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிகிற அந்த பகுத்தறிய வேண்டும். இது செய்த கர்த்தருக்கு பிடிக்கும், இது செய்த பிடிக்காது, அதனால அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன், இதெல்லாம் அவர் கர்த்தர் பிடிக்காது, ஆனா அவர் கர்த்தர் பிரியப்படுகிற காரியம் இதுதான் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? வசனத்தை ஆராய்ந்தால் இயேசு அறிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு இயேசப்பா சொல்றாரு இல்லையா? அப்ப வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து கர்த்தருக்கு இதெல்லாம் பிடிக்கும் சொல்லி வசன நிமித்தமா தான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதை பகுத்தறிய முடியணும். அப்ப அந்த பகுத்தறிகிற அந்த ஞானம் நமக்கு வேண்டும். பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் எப்படி இருக்கணுமா? புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை, அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அதை நம்ம பகுத்தறிது நம்முடைய கடமை. அப்ப வசனத்தை அதிகமா ஆராய்ஞ்சோம்னா இது கர்த்தருக்கு பிடிக்கும், இதெல்லாம் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியம் கர்த்தர் வெளிப்படுத்துவார் இல்லையா? அதே போல அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். சோ முதல் விஷயத்தை நம்ம சுயம் சாக வேண்டும், சுயமா பேசக்கூடாது என்று பார்த்தோம். ரெண்டாவது அந்த பரிபூர்ணமான சித்தத்தை பத்தி பாக்குறோம். இப்போ அந்த பரிபூர்ணம் என்பது கர்த்தர் விரும்புற காரியம். ஏன்னா மனுஷன் 50% தானே ஓகேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவான். ஆனா கர்த்தர் அப்படி பண்ண மாட்டார். 50% நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவர் விரும்புவது எல்லாமே பரிபூர்ணமானது. அதே போல பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? நான் பரிசுத்தர், ஆனால் நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் சொல்லும் போது அது பரிபூர்ணமான பரிசுத்தம் பற்றி சொல்றாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:1 பார்க்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். ஆமீன். எதை பூர்ணப்படுத்த வேண்டுமா? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடுவோம். ஏன்னா இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியால். எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நமக்கு கிடைக்க போற பெரிய வாக்கு தத்தம். ஆனா இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறதுனால பிரியமானவர்களே நம்ம எப்படி இருக்கணுமா? மாம்சத்திலும் ஆவியிலும், ஆவியில மாத்திரமல்ல மாம்சத்திலும் கூட, மாம்சம் ஆவி, மாம்சத்துல ஆவியில ஆத்மாவில இது எல்லாத்திலும் உண்டான எல்லா அசுசியும் நீக்க வேண்டும். அசுத்தமான காரியங்கள் நம்ம மாம்சம் ஒன்று இருக்கக்கூடாது, விலகி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கரை திரட்டா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளை சட்டையில ஒரு சின்ன கரை இருந்தா அந்த வெள்ளை சட்டையோ கரையோட நம்ம வெளியே போகுமா? எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன வெள்ளை சட்டை இவ்வளவு பெரிய கரை இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகணும்? அச்சம் உண்டாகிறதுனால அந்த கரையை நீக்கிட்டு தான் வெளியே போவோம் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கூட ஒரு சின்ன கரை இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார் ஆண்டவர் இல்லையா?
அப்ப என்ன பண்ணமா, சுத்திகரிக்க வேண்டும். அசூசியை நீக்கி இந்த பாவங்களை விட்டு அறிக்கை செய்து விலகி பரிபூர்ணமா இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். அதை பூர்ணப்படுத்த வேண்டும், அந்த பரிசுத்தமாக்குதலை 100% சொல்ல ஏசப்பா சொல்றாரு. இந்த முக்கியமான இந்த சான்டிபிகேஷன், பரிசுத்தமாக்குதை பத்தி 2வது விஷயத்தை பாக்குறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29:5. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஆமேன். ஆமேன். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே லேவி கோத்திரத்துல பிறந்த ஆசாரியர்களுக்கு லேவியருக்கு என்ன சொல்றாரு, கட்டளை கேளுங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, பரிசுத்தம் கட்டாயமே பண்ண வேண்டும், பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணுமா, 2வது ஆலயத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும், அசுத்தமானதை பரிசுத்த தளத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை தான் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஆலயம் என்பது என்ன, நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்ப எதை பரிசுத்தம் பண்ண வேண்டும், நம்முடைய இருதயம் தான் இல்லைங்களா. அவர் தங்குற ஸ்தலம் நம்முடைய இருதயம். நீங்கள்லாம் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆலயங்கள் தேவையில்லை, நம்ம தான் ஆலயம். அப்ப எதை பரிசுத்தம் பண்ண வேண்டும், நம்ம தான் பரிசுத்தம் பண்ணணும் நம்முடைய சரீரத்தை. அப்ப ஆவி ஆத்மா சரீரத்துல பரிசுத்தம் பண்ண வேண்டும். முதல்ல நம்ம சுத்திகரிப்பது. அப்ப சுத்திகரிப்பது எப்படி, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக தான் சுத்திகரிக்க முடியும் இல்லைங்களா. அப்போ நாம நிதானித்து என்ன பண்ணோம், நம்ம பரிசுத்தம் பண்ணதான் முயற்சி செய்ய வேணும். அப்ப பரிசுத்தமாக்குதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல லேவி கோத்திரத்திலே பிறந்த ஆசாரியருக்கு கட்டளையா கொடுத்தாரு, தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆழத்தை பரிசுத்தம் பண்ணி பிறகு அந்த ஸ்தலத்திலிருந்து எல்லாவற்றையும் அசுத்தமான நீக்க வேண்டும், அந்த ஸ்தலத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நாம நம்முடைய இருதயம் பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம தான் ஆலயம். நம்ம லேவி கோத்திரத்துல பிறந்த ஆசாரியர்கள் அல்ல. ஆனா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுவின் பிள்ளைகள், ஆசாரியர்கள். இன்னைக்கு ஆசாரியர்கள் தேவையில்லை, நம்ம நடத்துறதுக்கு ஒரு ஆசாரம் தேவையா இன்னைக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பழைய உடன்படிக்கை இல்ல, புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு போதகனோ ஒரு பாஸ்டரும் அவசியமே கிடையாது. ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் கற்பிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால நமக்கு ஆசாரியர்கள் தேவையில்லை. சபையை நடத்துவது ஆசாரியர் அல்ல, வசனப்படி மூப்பர்கள் என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா. மூப்பர்கள் உதவிக்காரன்னு சொல்லி பாக்குறோம் சபையை நடத்துவது. அப்ப லேவியர்கள் தேவையில்லை, பழைய ஏற்பாட்டில் இருந்தது பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:15 15 முதல் 20 வாசிக்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நல்லா தெளிவா இருக்குது இல்லையா. நம்ம தான் தேவனுடைய ஆலயம் இல்லையா. உங்க சரீரமான நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். அப்போ இயேசுதான் பரிசுத்த ஆவியானாரா இன்னைக்கு நம்முடைய ஆலயத்துல இடத்துல வசிக்கிறார் இல்லையா. அதனால எது பரிசுத்தமா இருக்க வேண்டும், கையில கட்டப்பட்ட ஒரு பில்டிங்குள்ள பரிசுத்தமா இருக்கணுமா, இல்ல நம்ம பரிசுத்தமா இருக்கணுமா? அப்ப நம்ம தான் ஆலயம், நம்ம தான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? அப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய எப்படி ரட்சிப்புக்குள்ள அவரு தன் ஜீவனை கொடுத்தார் இல்லையா. அவர் ரத்தம் சிந்தப்பட்டது இல்லையா. அவரோட ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நமக்கு இன்னைக்கு அந்த ரட்சிப்பு இருக்குது. சாதாரணமா அவர் பூமிக்கு அப்படியே போகல. அவரு நமக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமானப்பட்டார், தன் ஜீவனே கொடுத்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் அவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டார் இல்லையா.
அப்ப நம்ம கிரியத்து கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு உடையவர்களாகிய உங்க சரீரத்திலும் உங்கள் ஆவிலும் எப்படி இருக்க வேண்டுமா? தேவனை மையப்படுத்த வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சரீரத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அப்ப இந்த ரெண்டாவது விஷயம், முதல் விஷயம் பார்த்தோம், சுயமா பேசக்கூடாது, சுயத்தை சாக வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை நிதானித்து நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செய்கிற காரியம் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த பரிசுத்தம் என்பது அவசியம். வாசிக்கலாம். எனக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா பரிபூர்ணமா பரிசுத்தமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கும் ஒரு ரசனை இருக்குது. ரோமர் 6:22 வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பாருங்க, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால். அப்போ நம்ம ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் ஒரு காலத்துல. அதான் ஏசப்பா சொல்றாரு அந்த மக்களை பார்த்து, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுல இருந்து? பாவத்துல இருந்து அவங்களை பார்த்து சொன்னாரு. ஏன்னா அவங்க இருள இருந்தாங்க. அப்ப இருள இருந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக இறங்கி வந்தார். பாவத்துல இருந்து அகப்பட்டிருந்த மக்களுக்காக அவங்க விடுதலை ஆகுன்னு சொல்லிதான் சொன்னாரு. அப்ப விடுதலையாக்கப்பட்ட அத்தனை பேரும் எப்படி இருக்கிறோமா? தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அப்போ கடைசியில தேவனுக்கு அடிமையா இருந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவு என்னது? நித்திய ஜீவன். அப்ப நாம எல்லாம் எதை நோக்கி இருக்கிறோம்? நித்திய ஜீவன். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை டெம்பரரி இன்னைக்கு. ஆனா என்றென்றைக்கும் சதா காலமா உயிரோடு இருந்து அவரோட அவருடைய அரசாட்சியில் நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னு தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. இதுதான் பெரிய சித்தம். தேவன் நித்திய ஜீவன் கொடுக்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப இதற்காக தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்போ 2 விஷயத்த பார்த்தோம். மூன்றாவதாக நாம இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் சுகபோகமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அவருக்கு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு பாடுகள் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில மாம்சத்தில் பாடுபட்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். யாரெல்லாம் துன்பப்படுவாங்களா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதுல எந்த டவுட்டும் கிடையாது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்குள் நான் தேவ பக்தியா நடக்க விரும்புறேன், நான் பாவத்துல விட்டுட்டேன், நான் இனிமே கர்த்தருக்கு பிரியமானது என்ன நிதானித்து நான் தேவ பக்தியா நடக்க மனதுலாம் இருக்குன்னு சொல்லி முடிவு எடுக்கும் போதே நம்ம எல்லாருமே துன்பப்படுவார்கள் சொல்லி இருக்குது வசனம் இல்லைங்களா? கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நம்ம பயபக்தியோட அவருடைய கற்பனை கைகொண்டு நடக்கும் போது நமக்கு துன்பம் இருக்கும், துன்பப்படுவார்கள் இருந்து. ஆனாலும் ஏசப்பா துன்பம் இருந்தாலும் என்ன இருக்குது? நமக்குள்ள சமாதானம் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு இல்லைங்களா? துன்பப்படுவீர்கள் ஆனாலும் பயப்படாதீங்க. ஏசப்பா சொல்ற அந்த வார்த்தையை பார்க்கலாம். யோவான் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஆமென். இங்கேயும் கூட இயேசு கிறிஸ்து நேரடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உனக்கு சொல்லுகிறேன், ஆனாலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லி இயேசப்பா கூட சொல்றாரு டைரக்டாவே இல்லையா? கண்டிப்பா உண்டு. அவர் நாமத்தின் நிமித்தமாக பாடுகள் நமக்கு இருக்குதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்க சொல்றாரு. திடப்படுத்துறாரு. எப்படி? நான் உலகத்தை ஜெயித்தேன், அதான் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த உபத்திரம் இருந்தாலும் அவைகள் மத்தியில நாம எப்படி இருப்போமா? அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளா இருப்போம், தைரியமா நடக்கணும்னு சொல்லி தைரியப்படுத்துறாரு. ஏசப்பா சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் வெறுப்பாங்களாம். ஒரு காலத்துல இயேசு அறியாத இருக்கும் போது எல்லாருமே நம்ம நேசிச்சாங்க இல்லைங்களா? நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம், ஆனாலும் நம்ம நேசிப்பாங்க மாம்சத்துல. ஆனா என்னைக்கு நம்ம தேவ பக்தியா நடக்க விரும்புறோமோ வசனப்படி துன்பப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இயேசு நாமத்தின் நிமித்தம் நமக்கு எல்லாருக்கும் பகை உண்டாகும். அப்ப நமக்கு பகை இருந்ததுனா நம்ம சரியா நடக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாருமே சுத்தி இருந்தவங்க நம்மளை கை விட்டுருவாங்க, தனித்திருப்போம். ஆனாலும் இயேசு நம்மோடு இருப்பாரு, நமக்குள்ள சமாதானம் இருப்போம், நாம தேவ பக்தியா நடப்போம்.
அப்போ எல்லாரும் பகைப்பாங்க இருக்குது, பகைப்பார்கள், பகைக்கப்படுவீர்கள் சொல்லி ஏசப்பா சொன்னார் அன்னைக்கு. கண்டிப்பா உண்டு. ஆனா ஆனாலும் கூட முடிவு வந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்கதான் வந்து நமக்கு பரீட்சை. இது எல்லா மத்தியிலும் எல்லாரும் பகைக்கும் போது, ஐயோ எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, என்னுடைய பாலிய சிநேகிதன், என்னுடைய சொந்த பந்தம், என்ன கூட பிறந்தவர்கள், அப்பா அம்மா பெற்றோர்கள் எல்லாரும் விட்டு விட்டார்களே அப்படின்னு யோசிக்காம கர்த்தரோட இருக்கிறார். நான் பாவத்தை வெறுத்து நீதிக்கு பிழைத்திருக்க அவருடைய வசனப்படி நான் நடக்கிறேன்பா, சத்தியன்படி அப்படின்னு முடிவெடுத்து நடக்கும்போதுதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார் அந்த நேரத்துல. அதுல நம்ம நிலைத்திருந்தால், என்னைக்கு அவர் வரு வரைக்கும் முடிவு நிலைத்திருந்தால் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இங்கதான் நமக்கு பரீட்சை என்று பார்க்கிறோம். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமேன். ஆமேன். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். அப்ப நல்லது செய்ததுனால கர்த்தருக்கு பிரியமா அறிந்து ஆராய்ந்து அதை செஞ்சோம்னா நமக்கு பாடுகள் வந்து அதுதான் பெட்டர்ன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு பாடு அனுபவிக்கும் போது அதனால என்ன கீர்த்தி உண்டா? கிடையாது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தை சேர்க்கும்படி என்ன பண்ணாரு ஆண்டவர்? அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். நம்முடைய பாவங்கள் தான் அவர் பாடுபட்டார் இல்லையா? ஒரே தரம் அவர் மாம்சத்துல கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அதனால நன்மை செய்யறதுனால பாடு உண்டா? அது மேன்மையா இருக்கும். அப்ப நன்மை செய்யறதுனால நம்ம வந்து தூஷிக்கப்படுறோமா, அவமானப்படுறோமா? எல்லாமே உண்டு. கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? சகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாடுகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார். வாசிக்கலாம் ரோமர் 5:6 வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமென். ஆமீன். நாம் எல்லாரும் ஒரு காலத்துல நல்லவர்கள் அல்ல. இயேசு அறியாத என்ற நாட்கள் அறிந்தும் கூட நம் பாவத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நமக்காக அன்று மரித்தார். நாம் பலனற்றனா இருக்கும் போதே குறித்த காலத்தில் எக்ஸாக்டா முடிவு பண்ணவரே முன் தீர்மானம் அக்கிரமனுக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவர் நமக்காக மரித்தார், தன் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அப்ப அவர் மரிப்பது எதற்காக? நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ மாம்சில அவர் வந்து பாடு அனுபவிச்சார் இல்லைங்களா? வாசிக்கலாம். அது குறித்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமேன். ஆமேன். கிறிஸ்து நமக்காக எப்படி பாடுபட்டார்? மாம்சத்துல பாடுபட்டார் இல்லையா? அவர் மனுஷகுமாரனா இருந்து மாம்சத்துல கம்ப்ளீட்டா 100% நமக்காக பாடு அனுபவிச்சார். 100%. அவர் மரிக்கும் போது கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் நமக்காக வந்து தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினார் இல்லைங்களா? அப்போ மாம்சத்துல வந்து பாடுபட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். நமக்காக பாடுபட்டவர் ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா அதே போலதான் நீங்களும் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டார் இல்லையா? அதே போல நாமளும் பாடுபட அப்படிப்பட்ட சிந்தை நம்ம என்ன பண்ணுமா? ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு பாடுகள் உண்டு, அதை அனுமதிப்பாரு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளா இருக்கும். ஏன்னா பவுல் கூட பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவர் போகிற இடம் எல்லாம் சில இடங்களை அவர் அடி வாங்கினாரு. அவர் குளிர்ல, மழையில, பசியில, அவரு சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம தான் இருந்தேன்னு சாட்சி கொடுக்குறாரு இல்லையா? இப்படிப்பட்ட பாடுகள் வந்து பவுலுக்கு இருந்தது. ஆனாலும் என்ன சொல்றாரு? என்று ஒன்றையும் குறித்து அவர் கவலையே படல. இயேசு கிறிஸ்துக்காக அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அந்த வந்த பாடுகள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அனுபவிச்சார். அதுல பிரியப்படுக சொல்றாரு இல்லையா? கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுவேன். எதிலே? எனக்கு வருகிற நிந்தை அவமானத்துல, பலவீனத்திலும் மேன்மை பாராட்டுவேன் சொல்லி பவுல் கூறுகிறார். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் எப்படி இருப்பானா? மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக அவன் எப்படி இருப்பானா? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்.
அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா மனுஷோட இச்சையின்படி பிழைக்காம எப்படி இருப்பானா, தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பான் அவன். அதனால பாவங்களை விட்டு இருப்பான், அவன் விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அடுத்தது பவுலுடைய அந்த ஒரு சாட்சியை மட்டும் பார்க்கலாம். பவுல் கூறுகிறத ஒரு வார்த்தை பார்க்கலாம். கலாத்தியர் 6:17 வாசிக்கலாம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். பவுல் சொல்லுத பாருங்க, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக இருப்பானாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார் இல்லையா, அவருடைய சரீரத்துல காயங்கள், அநேக இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருந்தது. அவரை சாட்டையில அடிச்சாங்க இல்லைங்களா, அவர் சதல பிதுக்கி வந்துடுச்சு. அந்த அளவுக்கு காயங்கள் இருந்துச்சு அவர் சரீரத்துல. அவர் கைகளிலே ஆணிகள், காலில் ஆணிகள், அவர் சரீரத்தை எல்லா இடங்களும் ஆண்டு அவரு அடிக்கப்பட்டிருந்தார். அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் சரீரம் எல்லாம் உருக்குலைந்து இருந்ததுன்னு பார்க்கிறோம். அவர் தன் அழகெல்லாம் இழந்து விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட காயங்களை அனுபவிச்சார். இப்ப பவுல் சொல்ல அதே போலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை நானும் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துக்காக பவுல் எப்படி இருந்தாரு, அதே போல அடிகளை வாங்கிக் கொள்ள, காயப்பட, எல்லாவற்றையும் அனுபவிச்சேன்னு சொல்றாரு. அவருடைய அடையாளங்களை என் சரீரத்தில் இருக்குது. அதே போல இயேசு கிறிஸ்துக்காக நானும் காயப்படுகிறேன். அவர் அடிச்சாங்க 3 தடவை விழாவினால் அடிச்சாங்க அயன் ரோட்ல. செத்து போயிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் எழுந்து தைரியமா பிரசங்கம் பண்ணார். பாடுகள் இருந்தது. அதனால பவுலுக்கும் அப்படிப்பட்ட பாடு இருந்தது, சரீரத்துல பாடுபட்டேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். இப்போ 2 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு நாவில நம்ம சுயமா பேசக்கூடாது, சித்தப்படி அறிந்து அதை பேச வேண்டும். செய்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். 2வது இயேசு கிறிஸ்துக்காக நம்ம பாடு அனுபவிப்பது அவருடைய சித்தமா இருக்குது இல்லைங்களா. இது 2மே ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இல்லைன்னா இயேசு ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப கடினம் இல்லைங்களா. நம்ம இயேசு அறிந்து கொண்டேன், எனக்கு நல்லா இயேசு தெரியும், இயேசு விரும்புற சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவை நான் நேசிக்கிறேன்பா, அதான் நான் இயேசுவை நேசிக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒருபோது சொல்ல முடியாது. அவர் சொன்ன வசனப்படி நாம அறிஞ்சு அதை கை கொண்டு நடந்தால் மட்டுமே. வாசிக்கலாம். அடுத்தது யோவான் 6:40 வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். ஏசப்பா சொல்றாரு பாருங்க, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை கண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் ஒரு கேரண்டி கொடுக்குற ஆண்டவர் இல்லையா, நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில என்னென்ன காரியங்கள் செய்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் தான் நமக்கு தேவை. இது ஒரு பொக்கிஷம் இல்லைங்களா. அப்போ அவர் சித்தம் என்ன, நித்திய ஜீவன் அடையணும்னு சொல்லிதான் அவர் விரும்புறாரு இல்லையா. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும், நித்திய ஜீவன் அடைவதும், அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்ன அனுப்பினுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இயேசுக்கு சித்தமே மிகப்பெரிய சித்தம் எதுனாகா, இதுதான் அவருடைய பெரிய சித்தம். சித்தத்திலே மிகப்பெரிய சித்தம். ஒருத்தர் நித்திய ஜீவன் அடையணும், அவன் அதுக்காக நான் அவனை கடைசி நாளை எழுப்புவேன், அவனை எழுப்பி அவனுக்கு நித்திய கொடுக்கறதா ஒரு மகா பெரிய சித்தமா இருக்குது இயேசு கிறிஸ்துடைய. அப்ப இயேசு கிறிஸ்து வருகின் போதுதான் இதான் செய்ய போறார். இன்னைக்கு நாம கற்பனைப்படி நடந்து நிலைத்திருந்தால் வரும்போது நம்மை எழுப்புவார். ஏன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போல நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் சொல்லி வசனம் இருக்குது இல்லையா. அந்த ஒரு செகண்ட்ல கண்ணுமைக்க நேரத்துல நாம எல்லாம் மறுரூபம் ஆக்கப்பட்டு என்றென்றைக்கும் சதா காலமா அவரை இருக்க போறோம். அதான் எட்டர்னல் லைஃப் கொடுக்க போறார். இது அவருடைய சித்தமா இருக்க போகுதுன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாரு. கண்டிப்பா அதற்கு பிரயாசப்படுவோம். ஆமீன். அடுத்தது வாசிக்கலாம். நித்திய ஜீவன் என்ன, சில பேருக்கு புதிதா வந்தவர்களுக்கு இந்த வசனம் ஒரு புதிதா இருக்க கூடும். வாசிக்கலாம், அதுவும் வாசிக்கலாம். யோவான் 17:3 வாசிக்கலாம். நித்திய ஜீவன் என்னன்னு கேட்பாங்க சில பேர். வாசிக்கலாம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். இதுதான் எட்டர்னல் லைஃப். அப்ப இயேசுக்கு சொல்றாரு நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப நித்திய ஜீவன் அடைவது எப்படி? முதல்ல செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் விசுவாசம் எதுனாக்கா, தேவன் ஒருவன் சொல்லி விசுவாசிக்கணும் இல்லைங்களா. தேவன் ஒருவர். அப்ப பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி பூமியில மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. இயேசுதான் தேவன், இயேசுதான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் அப்படின்ற விசுவாசம் முதல்ல வேணும். இதுதான் அடிப்படை. அப்ப ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன்.
அவர் ஒரே தேவன் சொல்லி அறிந்துக்கிறது இல்லையா, அந்த ஞானம் தான். அதுதான் வந்து எட்டர்னல் லைஃபா இருக்க போகுது. ஏன்னா இதுதான் வந்து அடிப்படை. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல தேவனை வந்து 2ஆ 3ஆ பாக்குறாங்க, பிரித்து திரியேகம் சொல்லி சொல்றாங்க. ஆனா வசனம் படி தேவன் ஒருவர் தான், இல்லைங்களா? இந்த ஒரு விசுவாசம் தேவை. அடுத்தது 1 கொரிந்தியர் 15:50-54. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வருகின் போது நடக்கிற சம்பவிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷத்துல நாம எல்லாரும் மறுவாக்கப்படும், இல்லைங்களா? பாருங்க, வசனம் சொல்லுது, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதெல்லாம் ரகசியம். உலகத்துல எல்லா கோடிக்கான மக்களுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. யாரு உயிரெடுக்கிற நாம இன்னைக்கு விசுவாச கற்பனைப்படி நடந்தா, நிலைத்திருந்தால், கடைசி எக்காலம் தொனிக்கும் இல்லையா, 7வது எக்காலம் தொனிக்கும் இல்லையா, 7 எக்காலம் பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கடைசி எக்காலம் தொனிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து வர போறார். அப்போ ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல, கண் இமைக்கும் நியமத்துல இமை பொழுதுன்னு இருக்குது. நாம் எல்லோரும் எப்படி இருப்போமா, மறுரூபாக்கப்பட்டிருப்போம். ஒரு செகண்ட்ல, ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடும் இம்மார்டல் பாடியில. அப்ப எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழியில்லாதவராக எழுந்திருப்பார்கள். அதுதான் கர்த்தருடைய சித்தம் சொல்லி வாசித்தோம் இல்லைங்களா? கடைசி நான் அவர்களை எழுப்புவேன், அவருடைய சித்தம். நாமும் மறுவாக்கப்படும். நாம என்ன பண்ண போறோம்? நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், உயிரிழக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு அவரோட இருக்க போறோம். அப்ப இயேசுவின் வருகையில இது சம்பவிக்க போகுது. ஏன்னா அழி உள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக இது சாவமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் கூறுகிறது இல்லையா? அப்போ அதுபடி நாம அவர் வரும்போது அவர் ராஜ்யம் பிரவேசிப்பதற்கு இன்னைக்கு நாம அந்த கற்பனை அறிஞ்சு, அத அவருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து நிதானித்து கை கொண்டு நடந்தால் அவர் வரும்போது நாம மறுவாக்கப்படும். இப்போ 4வது முக்கியமான விஷயம், இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த படிப்பினையில முதல்ல வந்து சுயம் சாக வேண்டும், 2வது நம்ம பரிசம் பண்ணி கொண்ட வேண்டும், சான்டிபிகேஷன், 3வது இயேசு கிறிஸ்துக்காக பாடு அனுபவிக்கிறது, 4வது விஷயம் பொறுமைன்றதா வந்து மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது இல்லையா? இந்த பொறுமை வந்து எங்க விளங்கும்? நம்ம இன்னைக்கு கடைசியா பார்க்க போற முக்கியமான விஷயம் பொறுமை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகை பத்தி நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். ஒரு சில பேர் ஒரு வருஷம் முன்பாக 2023 தான் இயேசப்பா ஒருவர் நீங்க சொன்னீங்கப்பா, அதனால அவர் வரல, அதான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை விலகி போனவர்கள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு பொறுமை இல்லாம போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார், ஆனா வாக்கு கொடுத்துக்கிறார், வருவார் கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறுதுன்னு இயேசப்பா சொல்லாரு இல்லையா? ஆனா சில பேர் விசுவாசம் இல்லாததுனால விசுவாசத்தை விலகி, இயேசு கிறிஸ்து வரலப்பா, அதனால நான் வந்து என் வேலைக்கு திரும்பி போயிடுறேன், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்தை விட்டு மறுதளிச்சு போனதுல உண்டு. ஆனா இங்கதான் வந்து பொறுமை விளங்கும், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்து இந்த வருஷம் வந்தாலும் இல்ல அடுத்த வருஷம் வந்தாலும் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அதுக்கு பொறுமை, பேஷன்ஸ். அவர் ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பரீட்சை பொறுமை என்பதுதான் பார்க்கலாம். வாசிக்கலாம், எபிரேயர் 10:36-38. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, அதாவது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அவருக்கு பிரியமானது என்னது அறிந்து செய்து என்ன பண்ணுமா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? இன்னைக்கு மாசம் சும்மா ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, இது 1 மாசம் ஃபுல்லா வச்சுக்கப்பா, ஒரு ஓலை சவடியில கொடுத்துடுறாங்க. வருஷம் ஆனாக்கா நியூ இயர் வந்துச்சுன்னா, இது நீ நேரா போய் ஒன்னு எடு, கண்ணை மூடிட்டு, அதான் உனக்கு வந்து வாக்குத்தத்தம். கிளி செய்யற வேலையா இன்னைக்கு ஜோசிக்காரர்கள் போலதான் செய்யறாங்க. ஆனா வாக்குத்தத்தம் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, வசனத்தை முழுசா வந்து வாசிக்கணும்.
நீங்க வாசிக்காம ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இது எனக்கு வருஷம் ஃபுல்லா இது வாக்கு தத்துவம் அப்படின்னு படிப்பாங்க. மிகப்பெரிய வாக்கு தத்துவம் ஆண்டு சொல்லியிருக்காரு. எது? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்ப பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு வந்து கொடுத்துக்காரு. அது நித்திய ஜீவன் இல்லையா? அப்போ இந்த வாக்குத்தத்தை பெறுவதற்கு தான் நம்ம என்ன வேணும்? பொறுமை வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அந்த இடத்துல பொறுமை விளங்கும் டெஸ்ட். ஏன்னா வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். தாமதம் பண்ணார், அவர் கண்டிப்பா வருவார்னு சொல்லி என்னைக்கு சொன்னாரு? இன்னைக்கு இல்ல, 2000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வர போகிறார். அப்ப அன்னில இருந்து இன்னைக்கு பொறுமை இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள பொறுமை கண்டிப்பா அவசியம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை என்று தேவைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை பின்வாங்கி போனானாக்கா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. அப்ப இந்த இடத்துலலாம் விசுவாசம் சோதிக்கப்படும். பின்வாங்கி போகிறது. நான் வந்து ஏசப்பா வர்றாருன்னு நினைச்சா வரல, அதெல்லாம் நான் வந்து இஷ்டப்படி பழைய வாழ்க்கைக்கு போயிடுறேன்பா அப்படின்னு போகிறதுதான் பின்வாங்கி போகுதல். அவர் வரும் வரைக்கும் நான் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் பரீட்சை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும், கடைசி அந்த இமைப்பொழுது, அந்த செகண்ட் வரைக்கும் நாம வந்து என்ன பண்ணோம்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும் என்று தான் இயேசப்பா சொல்றாரு இல்லையா? ஏன்னா காத்திருக்கிறவங்க தான் ரட்சிப்பு, காத்து கொண்டிருக்கிறவங்க தான் ரட்சிப்பு, நித்தியன்னு சொன்னார் இல்லையா? ஆனா அப்படிப்படலாம் வந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். வரப்போற அழிவிலும் காப்பாற்றுவார். நமக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிங்க அத. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமேன். ஆமேன். இது நமக்கு பெரிய கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தான் இல்லையா? நான் உன்னை காப்பேன்னு சொல்றாரு. யாரை காப்பேன்னு சொல்றாரு? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் நீ காத்து கொண்டபடியால். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அதை காத்து கொண்டால் எப்படி காத்து கொள்வது? என காத்து கொண்டதான் வந்து பலன் கொடுத்தாங்க. 30, 60, 100 வசந்த கேட்கறது மாத்திரமல்ல, கேட்டு தன் இடத்துல காத்து கொண்டவர்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள். நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இப்படிதான் இருந்தாங்க. இப்ப வசனம் கேட்கறது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்கணும். காத்து கொண்டவர்கள் தான் கை கொள்வான். அப்போ மட்டும்தான் அவனுக்கு என்ன சொல்றாரு? பூமியில குடியிருக்கிற மேல் சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தல் மேல், இந்த பூமி ஃபுல்லா நடக்க போற ஒரு பெரிய அழிவு, சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம் வந்துருச்சு, அதுல தப்பும்படி நான் காப்பேன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? வசந்தை காத்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு தேவையானது பொறுமை. அடுத்தது வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். ஆமென். இங்கதான் வந்து பொறுமையின் பரீட்சை விளங்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுரகம் வருகிறதுக்கு காத்திருக்கு என்ன பண்றோம்? நமக்குள்ளே தவிக்கின்றோம் பாக்குறோம் இல்லையா? அதே போல அந்த நம்பிக்கையில நம்ம என்ன பண்றோம்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா காணப்படுறது நம்புகிறது நம்பிக்கை இல்லை. உன்னை பார்த்து அதை நம்பணும் சொல்றது நம்பிக்கை கிடையாது. காணாத நம்பர் தான் நம்ம நம்பிக்கை இல்லையா? ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாதை நம்பினோமாகில் இயேசு வருவாரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டியே நித்தியஜீவன் கொடுப்பாரு, அவர் ராஜ்யம் வரப்போகிறது, அந்த ராஜ்யம் நான் பிரவேசிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குதா? காணாம தான் நம்புறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நமக்கு தேவை. அது வருகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொறுமையோட காத்திருப்போம். அப்போ காணாத நம்பணுமாகில் அது வருகிறதுக்கு நம்ம எப்படி இருப்போமா? பொறுமையோட காத்திருப்போம். அப்ப நமக்குள்ள அந்த பொறுமை இருக்கும். வருவாரு, கண்டிப்பா வந்து எனக்கு வாக்கு கொடுத்தபடியே அவர் கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்தன்படியே நித்திய ஜீவன், அந்த ராஜ்யம் வரப்போகிறது, 2027 வருவாருப்பா, நான் நம்புறேன் அப்படின்றது நம்பிக்கையோட இருந்தோமானால் அதை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை 2024 வரலன்னா 25 வருவார். ஒருவேளை 27 வரலாம், 28 கூட வரலாம். அதுலயும் நம்ம பொறுமை விளங்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமா? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும்
நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ஆமென். கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையோட தான் காத்திருக்கிறார் இல்லையா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்க அடையணும், ஒருத்தர் கூட சாகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். அதனால தாமதிக்கிறார் அவர். அவருடைய நீடிய பொறுமை இல்லையா? அதனால்தான் வந்து ரட்சிப்புன்னு நினைக்கணுமா. ஏன்னா தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும் என்று நம்ம என்ன பண்ணணுமா? மிகுந்த அவரோட காத்திருக்க வேண்டும். சீக்கிரமா வரப்போகுது தேவனுடைய நாள். அதனால அதை அறிந்து நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்க வேண்டும். அசட்டையா இருக்கக்கூடாது. அது எப்போ வராரோ வரட்டப்பா, நான் இஷ்டப்படி போறேன் அப்படின்னு இல்லாம ஆவலோட காத்திருக்கோம். இந்த வருஷம் வருவாரா? 7ஆம் மாசம் திஸ்ரி மாதம் சொல்லப்பட்டது போல அந்த மாசத்துல வருவாரா என்று ஆவலோட காத்திருக்கோம். ஒவ்வொரு அந்த வருஷமும் காக்கணும் நம்ம. அப்போ அந்த நாளில எப்படி இருக்குமா? வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். 3ஆம் உலக போர்ல பூமி அக்கனிக்கு இரையாக வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. அதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருகை இருக்க போகுது. அப்போ அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணபடியே எப்படி இருக்குமா? நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு காத்திருப்பு இருக்குது இல்லையா? புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? ஆகையால் இவர்கள் வர காத்திருக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா? காத்திருக்கிறோம் சரி, ஆனா எப்படி இருக்கணுமா? கரையற்றலும் பிழை இல்லாதவளுமாய் சமாதானத்தோட எப்படி இருக்கணுமா? அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல் சொல்லிதான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? மேலும் நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பு, அதெல்லாம் நாம எப்படி இருக்கணுமா? காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது கரை இல்லாம பிழை இல்லாம காத்திருக்க வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அடுத்தது இந்த காத்திருப்பு பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கடைசி விஷயம், காத்திருக்கிறதுக்கு சில நேரங்கள்ல சில பேருக்கு வந்து சோர்வு உண்டாகும். என்னப்பா 2020 சொன்னாரு வரல, 2023 சொன்னாரு வரல, நாளுக்கு வந்துட்டனே, இவ்வளவு வருஷம் தாண்டிடுச்சே, ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மேல பிரியமா இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போது, ஒரு வருஷம் கடந்து போறதுக்குள்ள ஒரு நாளை போல வந்து அவங்களுக்கு தோன்றும். ஆனா இப்பதான் ஒரு வருஷம் பரவாயில்ல, நான் காத்திருந்தேன், கற்பனை பண்ணி நடக்கிறேன், இந்த வருஷம் வந்து ஒரு நாள் போல் கடந்து போயிடுச்சு, பரவாயில்ல, நான் இன்னும் ஒரு வருஷம் காத்திருப்பேன் அப்படின்றா இருக்கும். அதே போலதான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு ரேச்சலுக்காக அவன் பொறுமையோட காத்திருந்தானா. அது காரணம் என்ன? அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா புரியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 19-20. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. ஆமென். ஆமென். பாருங்க, நான் அவளை அந்நிய புருஷருக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், எனக்கு தரித்திருன்னு சொல்லி யாக்கோபை பார்த்து ரேச்சலுடைய மாமனார் சொல்றாரு. உடனே வந்து பொண்ணு கொடுக்கவே இல்லை இல்லையா யாக்கோபுக்கு. ஆனா யாக்கோபுக்குள்ள ஒரு பெரிய பொறுமை இருந்தது, சாந்தம் இருந்தது. எத்தனை நாள் காத்திருந்தான்? அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். தரித்திருன்னு சொன்னபடி ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 வருஷம் யாக்கோபு தரித்திருந்து ராகேலுக்காக காத்திருந்தான், ராகேலை மணந்து கொள்ளும்படி. இதற்காக அவள் பேரில் பிரியம் இருந்தனாலதான், அன்பு இருந்தது ராகேல் மேல. அதனாலதான் வந்து யாக்கோபு பொறுமையோட காத்திருந்தான். ஆனா காத்திருப்பது யாக்கோபுக்கு எப்படி இருந்தது? அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷம் எப்படி இருந்தது? 7 வருஷம் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 7 வருஷம் போல இல்ல, அது கொஞ்ச நாள் போல, ஒரு நாட்களை போல இருந்ததான். காரணம் என்ன? ராகேல் மேல பிரியம் இருந்தது. 7 வருஷம்ன்றதுக்கு சாதாரணமா தந்துச்சு இல்லையா? யாக்கோபுக்கு அது 7 வருஷம் என்பது சில நாட்களை போல கழிந்து போய்விட்டது. ஏன்னா ராகேல் மேல அன்பு வைத்திருந்தாள். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு வைத்தவர்கள் எப்படி இருக்கும்? அந்த நாட்கள், இந்த வருஷங்கள் எப்படி இருக்கும்? சில நாட்களை போலதான் இருக்கும். அப்ப 2027 வரான்னு சொன்னார்னா, இல்ல 28 வந்தாலும் சரி, அது ரொம்ப தூரம் போல தெரியாது இல்ல. அப்ப நாம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நமக்குள்ள பொறுமையோட என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். அப்ப யாக்கோபுக்கு இருந்த அந்த பொறுமை பிரியமா இருந்தனால ராகேல் மேல, நமக்கும் இயேசு கிறிஸ்து பிரியமா இருக்கிறதுனால நமக்கும் அந்த பொறுமை இருக்கு. நம்ம அந்த நாட்கள் எப்படி இருக்கும்? சாதாரணமான நாட்களை போலதான் இருக்கும். வாசிக்கலாம். பிரசங்கி 7:8 வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமென். உத்தமன் யாரா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமன் இல்ல.
பெருமை இருக்கிறவனை விட யாருக்குள்ள பொறுமை அதிகமா இருக்குதோ அவன் தான் உத்தமனா. அப்ப நமக்கு தேவை பொறுமைன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அந்த 4வது விஷயம். ஆனா பவுல் கூட அவர் ஒரு சாட்சி சொல்றத பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:15-16. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கும் இரக்கம் பெற்றேன். ஆமென். பவுல் சொல்றத சாட்சி பாருங்க. இயேசு கிறிஸ்து பவுல் மேல பொறுமையா இருந்தாராம். எதனால? பவுல் சொல்றாரு, பாவிகள் பிரதான பாவி நான், நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தான் பாவி, எல்லாருடைய பெரிய பாவின்னு சொல்லி பவுல் தன்னை தாழ்த்தி தாழ்மையோடு பேசுகிற வார்த்தை இது. அவன் சொல்றான், நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திஷ்டாங்கம் உண்டாகும் பொருட்டு சொல்றான், பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன், நான் அவர்கிட்ட இரக்கம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் இங்க ஒரு சாட்சியை பாக்குறோம். இப்போ நம்ம இவ்வளவு வசனம் வாசித்தோம். அதாவது அவரோட ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு அவர் சித்தத்தை அறிந்து அதை கை கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லைங்களா. சுயத்தை வெறுக்க வேண்டும், அதே போல இயேசு கிறிஸ்துக்காக நாம் பாடு அனுபவிக்க வேண்டும், பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அவருடைய பெரிய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும், கடைசியா பொறுமை இருக்க வேண்டும். ஆனா அவர் சித்தத்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒருவன் ஆனா ஆயத்தமா இல்லைன்னாக்கா, அசட்டையா இருந்தனா என்ன நடக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆமென். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் வேலைக்காரன் என்ன பண்றான், அவன் சித்தம் நல்லாவே தெரியுது, அறிஞ்சு சொன்ன அசட்டையா இருந்தா அப்படி ஆயத்தம் இல்லாம இருக்கிறான் இல்லைங்களா. சித்தத்தை அறிஞ்சு இருக்கிறான் ஆனா ஆயத்தம் இல்லாம இருக்கிறான். இருந்தானக்கா அசட்டையா இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் இல்லையா. சித்தத்தை அறிந்தும் கூட ஆயத்தம் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாம இருந்தான். அப்ப கர்த்தருக்கு பிரியமானது என்னது அறிந்திருக்கிறோம், அறிந்தும் அது செய்யாம இருந்தா என்ன நடக்குமா? அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, அநேக அடிகள் அடிக்கப்படும் இல்லைங்களா. அநேக அடிகள் அடிக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கூட நம்ம இன்னைக்கு அந்த சித்தத்தை அறிஞ்சுக்கிறோம், அதை அறிஞ்சும் சொல்லி அதை கை கொள்ளாம நடந்தோம்னாக்கா இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும்? தண்டனை கொடுப்பார் இல்லையா, நியாய தீர்ப்பு கொடுப்பார். அநேக அடிகள் அடிக்கப்படும். அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாக அதை அறிந்திருந்து நம்ம கை கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். செய்யலனாக்கா அநேக அடிகள் அடிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா வாசிக்கலாம், சங்கீதம் 143:10 வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஆமீன். நம்ம எல்லோருக்கும் அதே போலதான் உள்ள வேண்டும் இல்லைங்களா. கர்த்தாவே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். யார கேட்கணும்? கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், ஆவியானவர் கேட்கணும் வசனத்தின் மூலமாக. ஆண்டவரே உமக்கு எதெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு பிரியமானது என்ன என்று எனக்கு போதிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் வசனம் நிமித்தமாக நமக்கு போதிப்பார் இல்லையா. ஆவியானவர் சகலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதான் நமக்கு வேணும். அது தாவீது அதான் செஞ்சான். உமக்கு பிரியமானது என்ன என்று எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரே, ஏன்னா நீரே என் தேவன், நீர் ஒருவர் தான் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அப்படிப்பட்ட உள்ளதோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நாம அதாவது செய்ய வேண்டும் இல்லைங்களா. இயேசுகிட்ட கேட்கிற கேள்வி அல்ல, அவர்கிட்ட விண்ணப்பம் இதுதான் இல்லைங்களா. அவர்கிட்ட விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்ள வேணும், ஒரு நாள் தெரியாம இருந்துச்சு, எனக்கு போதித்தரலும் ஆண்டவரே, என்னை செம்மையான வழியில் நடத்தும். உமக்கு பிரியமானது எதெல்லாம் நம்ம இருக்குதோ அதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அதை எனக்கு காண்பியும் வசன நிமித்தமாக, அதுபடி நான் செய்ய விரும்புகிறேன் என்பதுதான் நம்ம ஒரே விண்ணப்பமா இருக்க வேண்டும். அப்ப உலகம் அது இச்சையும் ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப என்னைக்கும் நிலைத்திருக்க கர்த்தருக்கு பிரியமானது சித்தம் என்னது அறிந்து செஞ்சோம்னா நாம அவருடைய வருகையிலும் வருகைக்கு பின்பும் நாம சதா காலமும் அவரோட ஜீவிப்போம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட கூட இந்த பைபிள் சரியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா அதனாலதான் ஆண்டவரே இவ்வளவு வசனம் நீர் எங்களை வெளிப்படுத்தின கர்த்தாவே. நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் போல் ஒரு காலத்தில் இருந்தோம், ஆனால் நம்முடைய அன்பின் நாம் நிமித்தமாக அநாதி ஸ்திரீகளை தெரிந்து கொண்டு
அப்பா இதோ எங்களை அழைத்தீர் கர்த்தாவே. அப்பா இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தீர் கர்த்தாவே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீர். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பா உங்களுடைய கற்பனை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. என் மேல் அன்பா இருந்தா நீ கற்பனை கை கொள்ளுங்க என்று சொன்னீர். அப்பா உங்களுடைய கற்பனை கை கொள்வதே அப்பா எங்களுக்கு முதன்மையா இருக்குது கர்த்தாவே. அப்பா ஏசப்பா நீர் வரும்போது அப்பா அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு இன்று ஆயத்தம் படுத்தி கர்த்தாவே. வருகை மற்றும் அப்பா கடைசி வரைக்கும் அப்பா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் கேட்கிற ஒவ்வொரு மேலும் தயவு கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா கேட்கிற உள்ளத்துல அப்பா நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. பேசுகிற ஒவ்வொரு உள்ளம் தொடப்பட்டு கர்த்தாவே அப்பா உணர்வுள்ளாய் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய கற்பனை அறிந்து உமக்கு பிரியமானது என்னது என்று அறிந்தபடியால் அதை செய்ய அப்பா மனதுள்ளாக தங்களை தாழ்த்த வேண்டும். அப்பா முடிவதை நினைத்திருந்து அப்பா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி உன்னை தயவு இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா நீரே நல்ல தேவன் கர்த்தாவே. உங்களுடைய செம்மையான வழியை நடத்துவீராக கர்த்தாவே. உமக்கு பிரியமானது என்னதென்று எங்களுக்கு போதித்தரலும் கர்த்தாவே. அப்பா அதன்படி நடக்க எங்களை தாழ்த்துக்கிறேன் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையிலும் நமக்கே சேர்த்துக்கிறேன். நம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். Brothers, sisters,